Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம சந்திரா ஆண்டியோட ஸ்பெஷல் சிக்கன் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. சோ அதை எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்குல நறுக்கி எடுத்துறோம். சோ அதை போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி அதையும் வந்து குட்டி குட்டியா நறுக்கி அதில் சேர்த்திருக்காங்க. இப்போ இந்த நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக தட்டி அதில் போட்டிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கே. ஸோ எல்லோரும் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 7 பேக்கெட் அளவுக்கு வந்து மேகி நூடுல்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்காங்க. இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருக்காங்க. ஒரு 4 டம்ளர் விட்டுருப்பாங்க, அவ்வளோதான். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நூடுல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுடலாம். மொத்தம் 7 பேக்கெட் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாம் நல்லா கொதி வரட்டும். இப்போ இது பாதி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம அந்த மசாலா நூடுல்ஸோட பேக்கெட் இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும். பாதி ஒரு 3 பேக்கெட் வந்து இப்படி பாதி வேகும் போதே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதியை வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்குவாங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து வெந்திருக்கு பாதி. இப்போ அந்த ஒரு 3 பேக்கெட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து சேர்த்துட்டு இருக்கும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. இப்போ நமக்கு சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் நாங்கள் சிக்கன் நறுக்கி வச்சுருக்க குட்டி குட்டி சிக்கன் பீசஸ் வந்து சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம்னாக்கா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துருக்காங்க. கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு 2 முட்டை சேர்த்துருந்தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம். கட் பண்ணி வச்சது தான் வந்து இதில் சேர்த்துருக்கோம். செம்ம டேஸ்டான சிக்கன் நூடுல்ஸ் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் அந்த சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருந்தது. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு எடுத்தோம்னாக்கா சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், சந்திரா ஆண்டியோட சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.